ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போதுங்க. ஆமாங்க, மீன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு க்ளீன் பண்ண தெரியல. மீன் தாங்க க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க க்ளீன் பண்ணலாம். நெத்திலி மீன் தாங்க நான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். நிறைய பேருக்கு நெத்திலி மீனை க்ளீன் பண்ணவே தெரியல. ஏன்னா அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. ஆனால் உண்மையிலே இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தாங்க. சிசர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வாங்க க்ளீன் பண்ணலாம். மீன் பார்த்திங்கன்னா இதில் சின்னதாக தலை இருக்கும், வால் இருக்கும். 2 இடத்துல தாங்க பார்த்திங்கன்னா அதனுடைய துடுப்பு இருக்கும், குட்டி குட்டியாக இருக்குங்க. அதை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இதில் பார்த்திங்கன்னா செதில்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ஒரு ஈஸி ப்ராசஸ் தாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சின்னதாக பார்த்திங்கன்னா அந்த வால் மாதிரி மேலே இருக்கும், துடுப்பு மாதிரி இருக்கும். அதை க்ளீன் பண்ணிடலாம். சிசர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி கீழேயும் இருக்குங்க. அதை நம்ம தலையை உடைச்சிட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறப்ப அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த துடுப்பும் வந்துடும். அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குடலை நீங்கள் கை வச்சு இப்படி எடுத்துருங்க. அவ்வளோதான். நெத்திலி மீனை ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி கடைசியாக இருக்கக்கூடிய அந்த வாலை சிசர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா ஒட்டை கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உப்பு போட்டு உரசி எடுக்கிறப்ப மீன் முழுசாக இருக்கும். நீங்கள் ஒட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா மீன் பார்த்திங்கன்னா முள் தனியாக அதனுடைய சதை தனியாக பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப ஈஸி தாங்க. அவ்வளோதான். நான் இன்னொரு மீன் கூட எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மீன் எடுத்துக்குங்க. முதல்ல அது மேலே இருக்கக்கூடிய மேல்புறமாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் அந்த துடுப்பை கட் பண்ணிடுறேன் பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்கக்கூடியதை. இப்போ இந்த மீனை க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லுமே. அடுத்த மீன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த துடுப்பை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிடலாம். சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அருவாமனையை விட சிசர் ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இப்படி கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது, அதை நம்ம தலையை எடுக்கிறப்பவே அது தன்னாலே வந்துடும். தலையை இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு தலைக்கு கீழே அப்படியே நீங்கள் விரல் விட்டு இழுத்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குடலும் அப்படியே சேர்ந்து வந்துடும். அந்த கீழே இருக்கக்கூடிய துடுப்பு பகுதியும் அப்படியே வந்துடும். அடுத்தது வாலை கட் பண்ணணுங்க. அவ்வளோதான். நெத்திலி மீன் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஈஸி க்ளீனிங் ப்ராசஸ் தான். பாருங்கள், குடலை எடுத்துகிட்டு தலையை கட் பண்ணிவிட்டு வாலை கட் பண்ணிவிட்டு அந்த துடுப்பை கட் பண்ணிட்டேன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 2-3 மீன் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க இந்த நெத்திலி மீன் க்ளீன் பண்ணுறது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இதில் செதில்லாம் இருக்கவே இருக்காது. செதில் இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கையில் காலெல்லாம் குத்தும். இப்போ பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நான் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மீன் க்ளீன் பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. அதையும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துடலாம். மறக்காமல் அந்த குடல் பகுதியை எடுத்துருங்க. விரல் விட்டு அப்படியே உள்ளே இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும், ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லா மீன்லேயும் நான் 3 மீன் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லா மீனையும் இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ரொம்ப ஈஸி தான். நான் இப்போ எல்லா மீனையுமே அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா உப்பு. இந்த உப்பு போட்டு இதே மாதிரி உரசி எடுங்க. அப்போ தாங்க மீனில் இருக்கக்கூடிய குழப்பெலாம் வரும். நல்லா உரசி எடுங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு உரசி எடுங்க. இதையும் நீங்கள் ஜென்டிலாக தான் பண்ணணும். ஏன்னா நெத்திலி மீனுடைய அந்த சதைப்பகுதி ரொம்ப சாஃப்டானதுங்க. ரொம்ப போட்டு நீங்கள் கொடன்னு குடஞ்சிங்கன்னா மீன் தனித்தனியாக வந்துடும், கூழாக ஆகிடும். அதனால் ஜென்டிலாக போட்டு அப்படியே உரசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மீன் உடையவே இல்லை. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுத்திங்கன்னா மீன் சுத்தமாக பளபளன்னு ஆகிடுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா சில மீனில் கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக்காக இருந்ததுன்னா மீன் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி மீனில் நீங்கள் மஞ்சத்தூள் கலந்து 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா மீன் சுத்தமாக ஆகிடும். கவுச்சி வாசனையும் வராது, நீட்டாக முழுசாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2-3 டைம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒரு 2-3 டைம் தண்ணி விட்டு நல்லா அதை அலசி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நெத்திலி மீன் க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே பட தேவையில்லை. மீன் உடையாது, நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு போட்டாலும் நல்லாயிருக்கும், வறுத்து எடுத்தாலும் நல்லாயிருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் மீனை கழுவிடுங்க. மீன் உடையாது. சிசர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் மீன் நமக்கு முழுசாக கிடைக்கும். நெத்திலி மீன் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீன் எப்படி கழுவ வந்ததா வரலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய
அதனுடைய வழவழப்பு போகும், கவுச்சி ஸ்மெல்லும் போகும். மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக முழுசாக நமக்கு கிடைக்கும். சூப்பராக இப்போ மீனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மீனை க்ளீன் பண்ண கற்றுக்குங்க. பாய்.